ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ். யூஎஸ்ல இருக்க இண்டியானா ஸ்டேட்டில் எவன்ஸ்வில்லுங்கிற ஒரு சின்ன அழகான ஒரு ஊர் இருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஊர். கிரைம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேராக நடக்கிற விஷயம். அப்படிப்பட்ட எவன்ஸ்வில்லுங்கிற அந்த ஊரில் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி 1992 காலையில் 6:40 மணிக்கு 911க்கு பதட்டமாக ஒரு கால் வருது. அந்த காலை பண்ண நபர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போனேன், ஒரு வீடை பார்க்கும்போது அந்த வீட்டுக்குள்ளேருந்து நிறைய புகை வர ஆரம்பிக்குது. ஸோ பார்த்தாலே தெரியுது அந்த வீடு நெருப்பில் கருகிட்டு இருக்கு. ஏதோ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. நீங்கள் உடனே வாங்க, மேபி அந்த வீட்டுக்குள்ளே இருக்கவங்க உயிரை நீங்கள் காப்பாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி 911க்கு ஒரு கால் வருது. உடனே 911 ஆப்ரேட்டர் என்ன பண்ணுவாங்க, ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த காலை டிஸ்பேச் பண்ணுவாங்க. அடுத்த ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளேயே ஃபயர் டிபார்ட்மெண்ட் அந்த வீட்டுக்கு வர்றாங்க. ஸோ அந்த வீட்டுக்கு முன்னின் பார்க்கும்போதே தெரியுது ஒரு மிகப்பெரிய நெருப்பு அந்த வீட்டையே ஆட்கொண்டு அந்த வீடே நெருப்புல கருகிட்டு இருக்கு. ஜெனரலா ஃபயர் ஃபைட்டர்ஸ் இந்த மாதிரி வரும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வீட்டுக்குள்ள யாராவது இருக்காங்களா, ஃபர்ஸ்ட் அவங்க உயிரை காப்பாத்துறதா அவங்களோட ஒரு ப்ரியாரிட்டியா இருக்கும். ஸோ அங்க பார்க்கும்போது விசாரிக்கும் போது பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் இந்த வீட்டுக்குள்ள டேமிங்கிற ஒரு பெண்ணு தான் தனியா இருந்துட்டு வருது, மேபி அந்த பெண் இந்த வீட்டுக்குள்ள இருக்கலாங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ ஜென்ரலாக காலையில் 6:30 அப்படின்னா எல்லாருமே தூங்கிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த பெண்மணி பெட்ரூமில் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த டேமிங்கிற பொண்ணை காப்பாற்றுறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இவங்க வரும்போது அந்த நெருப்போட வீரியம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. ஃபயர் ஃபைட்டராலே அந்த வீட்டுக்குள்ளே போக முடியல. அவங்களும் ஃப்ரண்ட் டோரை உடச்சிட்டு உள்ளே போகிறாங்க. பெட்ரூம் கண்ணுக்கு எட்டின தூரத்தில் தான் இருக்கு. பட் நெருப்பும் கரும் புகையும் அந்த வெப்பமும் ஃபயர் ஃபைட்டரை ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. அவங்களும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கே தெரியும் இதை தாண்டி போனால் தங்களோட உயிருக்கும் ஆபத்து, அங்கே உள்ள இருக்கிற நபரோட உயிரையும் காப்பாற்ற முடியாதுங்கிறது அந்த நபருக்கு தெரியும். ஸோ அதனால ஃபயர் ஃபைட்டரும் எவ்வளவோ முயற்சி பண்ணி கடைசி வரைக்கும் அந்த பெண்ணை காப்பாற்ற முடியல. அவங்க வெளியில வந்துட்டாங்க. அந்த நெருப்பு அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சு அந்த வீடையே கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கு. பட் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி தீயணைப்பு வீரர்கள் வெயிட் பண்ணுவாங்க. இந்த நெருப்புலாம் அணைஞ்சதுக்கு அப்புறம் தான் உள்ளே போய் உண்மையிலேயே என்ன நடந்தது, யாராவது இருந்தாங்களா, இந்த ஆக்சிடென்ட்ல யாராவது இறந்து போயிட்டாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. இந்த டைம் அந்த நெருப்பு ஃபுல்லாக செட்டில் ஆகிற வரைக்கும் போலீஸ் ஆஃபீஸரும் இந்த ஃபயர் ஃபைட்டரும் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுறாங்க இந்த ஃபோனை யார் பண்ணது அப்படின்னு. அப்போ பேட்ரிக் அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வாலண்டியராக சொல்கிறாரு, சார் நான் தான் உங்களுக்கு இந்த ஃபோனை பண்ணேன். நான் நேற்று நைட் ஷிஃப்ட் பார்த்தேன். காலையில் இந்த வீடை கிராஸ் பண்ணி போகும்போது எதேச்சியாக பார்த்தேன், உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு கரும்புகை வந்துட்டு இருந்தது. எனக்கே தெரிஞ்சு போச்சு ஒரு ஆக்சிடென்ட்னு. நான் தான் கால் பண்ணி உங்களுக்கு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. சரி, இப்போ ஒரு போலீஸ் அதிகாரியாக ஒரு தகவல் கொடுத்துருக்காரு அப்படிங்கும்போது அதை அவங்க பெருசாக எடுத்துக்கல. இந்த மீன் டைம் நெருப்பு அணையிற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டேஜில் நெருப்போட வீரியம் குறைஞ்சதுக்கு அப்புறம் தீயணைப்பு வீரர்கள் உள்ள போறாங்க. பட் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த பெட்ரூம்ல டேமிங்கிற அந்த பெண்ணோட கருகிய சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர் இந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போன அந்த டேமிங்கிற பெண்ணை பத்தி விசாரிக்கும் போது அவங்களுக்கு 24 வயசாகுது. அவங்க சிவிலியன் ஜெயிலரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சிவிலியன் ஜெயிலர் அப்படின்னா என்னன்னா, ஜெயிலர்னா நம்மளுக்கு தெரியும், பிரிசனில் ஒர்க் பண்ணுறவங்க, அதாவது கைதிகளுக்கு தேவையான அந்த பாதுகாப்பை கொடுக்கறது, கைதிகளை தப்பிச்சு போக விடாமல் பார்க்குறதுன்னு அந்த ஜெயிலுக்கு ஃபுல்லாக இன்சார்ஜாக இருப்பாங்க. பட் சிவிலியன் ஜெயிலர் என்ன அப்படின்னா, இவங்க அஃபீஷியலாக ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிடையாது. பட் அப்படி இருந்தாலும் அந்த ஜெயிலில் போய் ஒர்க் பண்ணுவாங்க. மேபி ஃபியூச்சரில் இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சிவிலியன் ஜெயிலராக தான் அந்த டேமி ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் அவங்களுக்கு நீண்ட நாளாக ஒரு காவல்துறையில் வேலை பார்க்கணுங்கிற மாதிரி ஒரு ஆசை இருந்ததுனால, சரி இங்கே ஒர்க் பண்ணுவோம், இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம போலீஸ் ஆஃபீஸர் ஆகலாங்கிற மாதிரி நெடுநாள் முயற்சி பண்ணியிருக்காங்க. மேலும் அந்த டேமியை பற்றி பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்கிறாங்க, சார் உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணு, அவ்வளவு மரியாதையாக அன்பாக நடந்துப்பாங்க, தான் என்னைக்காவது ஒரு நாள் போலீஸ் அதிகாரியாக ஆகி மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேங்கிற மாதிரி எங்ககிட்ட பலமுறை சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த பெண் மரணம் அடைஞ்சது உண்மையிலேயே எங்களுக்கு மிகப்பெரிய மன வருத்தத்தை கொடுக்குதுங்கிற மாதிரி தான் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க. சரி, ஓகே, ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, ஒரு பெண் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கேஸை க்ளோஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சட்டத்தில் அதுக்கு இடம் இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க, உண்மையிலே இது ஃபயர் ஆக்சிடென்டா இல்ல யாராவது டெலிபரேட்டா வேணும்னே இங்க நெருப்ப வச்சுட்டு போயிட்டாங்களா, ஒரு கிரைமை பண்ணிட்டு போயிட்டாங்களா அப்படிங்கறத ப்ராப்பரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கேஸை க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்றவங்களுக்கு பேர் ஆர்சன் இன்வெஸ்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஃபயர் இன்வெஸ்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட பிரதான வேலை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு போவாங்க. ஃபயர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எந்த
பேட்டர்ன்ல எரிஞ்சது, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எங்க முடிஞ்சது, உண்மையிலேயே அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நேச்சரா நடந்ததா, இப்படிங்கிற மாதிரி பலவிதமான விஷயங்களை ஆராய்ஞ்சு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இல்ல இது நேச்சரா தான் நடந்தது அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அந்த கேஸை க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஜெசி ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு நபரை வந்து இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு இந்த கிரைம் சீனுக்கு அனுப்புறாங்க. ஜென்ரலா இந்த மாதிரி ஃபயர் இன்வெஸ்டிகேஷன்ல ஃபர்ஸ்ட் அவங்க கண்டுபிடிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஆரிஜின், எங்க இருந்து இந்த ஃபயர் ஸ்டார்ட் ஆச்சு. சும்மா இருக்க ஒரு வீட்டில் வந்து எப்படி ஃபயர் ஸ்டார்ட் ஆகும், ஏதோ ஒரு விளக்கு வச்சிருப்போம், இல்லைன்னா அந்த விளக்கு இப்படி கீழே விழுந்து ஏதோ ஒன்று ஃபயராக இருக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா 99% இப்போ யாரும் விளக்கு யூஸ் பண்றதில்ல, எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் வந்து ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஆகி அது மூலமா இந்த மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன காரணத்துக்காக இந்த ஃபயர் ஆரம்பிச்சது, எந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அது உண்மையிலேயே இயற்கையா அந்த ஆக்சிடென்ட் நடந்ததா இல்ல செயற்கையா இந்த ஃபயர் வந்து ஏற்படுத்தப்பட்டதா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. இந்த கிரைம் சீனை ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது போலீஸுக்கு முன்னுக்கு பின்முரணா பல விஷயங்கள் தெரியுது. அதுவும் அந்த ஃபயர் இன்வெஸ்டிகேட்டர் என்ன பண்றாரு, இந்த ஃபயர் உண்மையிலேயே எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கும்போது பெட்ரூம்ல அந்த பெட்டுக்கு கீழே தான் ஃபயர் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் அந்த இடத்துல அந்த ஃபயர் நேச்சரா ஸ்டார்ட் ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. யாரோ ஒருத்தவங்க அந்த இடத்துல கேசோலின் மாதிரி ஒரு எரிபொருளை ஊற்றி ஃபயர் செட் பண்ணதுக்குரிய தடயம் கிடைக்குது. பட் இருந்தாலும் அதை ஃபுல்லா ஃபாரன்சிக் டெஸ்ட் பண்ணாதான் அதை கண்டுபிடிக்க முடியும். ஜெனரலா ஃபயரை பொறுத்த வரைக்கும் பர்னிங் பேட்டர்ன் சொல்லுவாங்க. அதாவது அந்த ஃபயர் எப்படி கொழுந்து விட்டு எரிஞ்சது, எந்த டைரக்ஷன்ல எரிஞ்சது, எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிஞ்சது, மேல் நோக்கி போச்சா கீழ் நோக்கி போச்சா சைட்ல வந்துச்சா அப்படிங்கிற பல விஷயத்தை கண்டுபிடிப்பாங்க. ஜெனரலா அந்த ஃபயரோட பேட்டர்ன் எப்படி இருக்கும் தெரியுமா, வி ஷேப்ல இருக்கும். இப்படி ஃபயர் கீழே இருந்து மேல் நோக்கி தான் எரியுமா. அந்த மாதிரி வி ஷேப் வந்து எந்த இடத்துல அந்த கரும்புகை வி ஷேப்ல அதிகமா இருக்கோ அந்த இடத்துல இருந்தா ஃபயர் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ இந்த கிரைம் சீனை பார்க்கும்போது எங்கேயுமே பெருசா வி ஷேப்ல பேட்டர்னை கண்டுபிடிக்க முடியல. எக்ஸாக்டா இந்த இடத்துல இருந்தா ஃபயர் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி இது உண்மையிலேயே இயற்கையா நடந்த ஃபயர் ஆக்சிடென்டா இல்ல செயற்கையா ஏற்படுத்தப்பட்டதா அப்படிங்கிறத ரெண்டு விதத்துல கண்டுபிடிப்பாங்க. ஒரு இடத்துல ஏதாவது ஒருத்தவங்க மேனுவலா எரிபொருளை ஊத்தி இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. அப்படி ஊத்தி இருந்தா என்ன ஆகும், அப்படி ஃபயர் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த இடத்துல அந்த ஃபயரோட வீரியம் வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா அங்கதான் எரிபொருள் ஊத்திருக்காங்க. சோ அதை வச்சு இந்த இடத்துல எரிபொருள் ஊத்திருக்காங்க, ஃபயரோட வீரியம் அதிகமா இருந்துச்சுன்னா இது மேனுவலா அந்த ஃபயரை யாரோ செட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத வந்து கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி மல்டிபிள் ஆரிஜின்ங்கிற மாதிரி ஒரு ஃபேக்டர் இருக்கு. ஜெனரலா ஃபயர் இயற்கையா நிகழ்ந்துச்சுன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்யூட் நடக்குதுன்னா இந்த இடத்துல தான்ப்பா உனக்கு பிரச்சனையா இருக்கு, ஃபயர் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஆனா மல்டிபிள் ஆரிஜின் 2-3 இடத்துல இருந்து ஃபயர் ஸ்டார்ட் ஆச்சு, அந்த வி பேட்டர்ன் 2-3 இடத்துல இருக்குன்னா என்ன அர்த்தம், மேனுவலா அங்க யாரோ 2-3 இடத்துல ஃபயர் வச்சிருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த கிரைம் சீனுக்கு வருவோம். பெட்ரூம்ல அந்த ஒரு இடத்துல மட்டும் ஃபயரோட வீரியம் அதிகமா இருந்திருக்கு. அந்த இடத்துல சில எரிபொருளை ஊத்துற மாதிரி தடயம் கிடைக்குது. அதை எல்லாத்தையும் தாண்டி அந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டோ எதுவுமே இல்லைங்கிறதுனால ஸ்பெசிபிக்கான ஃபயர் ஸ்டார்ட் ஆன அந்த இடத்துல இருந்து உண்மையிலேயே இயற்கையா ஃபயர் ஸ்டார்ட் ஆயிருக்க வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா டெலிபரேட்டா யாரோ நெருப்பு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இந்த மாதிரி ஃபயர் இன்வெஸ்டிகேட்டரோட சந்தேகத்தை மேலும் மேலும் அதிகப்படுத்துற மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீட்டோட எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டை யாரோ ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, அது எப்படி ஆஃப் ஆயிருக்கும், ஒருவேளை ஃபயர் ஸ்டார்ட் ஆயிருக்கும், அதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா ட்ரிப் ஆயிருந்தா என்ன பண்றது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது இது ஆட்டோமேட்டிக்கா ட்ரிப் ஆகிற சர்க்கியூட் இல்ல, இது வந்து ஒரு மிகப்பெரிய ரெட் ஃபிளாக்கா பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் அந்த வீட்டோட போன் லைனை வந்து கட் பண்ணி விட்டுருக்காங்க. இது இன்னொரு ரெட் ஃபிளாக்கா பார்க்கப்படுது. ஸோ கரண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க, ஃபோனை வந்து கட் பண்ணி விட்டுருக்காங்க. ஒரு ஸ்பெசிஃபிக்கான இடத்துல இருந்து ஃபயர் ஸ்டார்ட் ஆனதுனால இப்போ ஃபயர் இன்வெஸ்டிகேட்டர் என்ன மாதிரி விஷயத்தை உறுதிப்படுத்துறாங்கன்னா, கண்டிப்பாக இது ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது, வேணும்னே இந்த இடத்துல ஃபயரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஜெசி ஸ்டோரிங்கிற அந்த ஃபயர் இன்வெஸ்டிகேட்டர் சொல்றாரு. ஃபயர் இன்வெஸ்டிகேட்டர் சொல்ற மாதிரி உண்மையிலேயே டாமிங்கிற இந்த பெண்ணோட மரணம் இயற்கையா நிகழலையா, இது ஒரு இயற்கையா நடந்த ஆக்சிடென்ட் இல்லையா, இல்ல வேணும்னே அந்த பெண்ணை கொலை பண்ணுங்கிறதுக்காக ஃபயரை வச்சுட்டு போயிட்டாங்களா, உண்மையிலேயே இந்த வீட்டில் என்னதான் நடந்தது, டாமி எப்படி தான் இறந்து போனாங்க அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச யூஎஸ்ல நடந்த ஒரு ரியலி வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உண்மையிலேயே இந்த வீட்டுக்கு ஃபயர் எப்படி வந்தது,
டாமியோட மரணம் எப்படி நிகழ்ந்ததுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு பிஸியா வீடியோ பார்த்தாலும் ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. உண்மையிலேயே பலவிதமான ஃபாரன்சிக் விஷயங்களை இந்த வழக்குல இருந்து நம்ம கத்துக்க போறோம். ஸோ ஃபயர் இன்வெஸ்டிகேட்டர் ஏற்கனவே இந்த இடத்துல நெருப்பு இயற்கையா வரல, இது ஒரு டெலிபரேட்டா செட் பண்ணி விட்டுருக்காங்கிற மாதிரி பல தடயங்கள் கிடைச்சது. இப்போ அவங்களோட சந்தேகத்தை மேலும் மேலும் அதிகப்படுத்துற மாதிரி இன்னொரு 2 மிக முக்கியமான தடயம் கிடைக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரோட அந்த அமெரிக்காவில் வீட்டில் பார்த்தீங்கன்னா மேலே அட்டிக்னு ஒன்று இருக்கும். நம்ம தமிழில் சொன்னால் பரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அட்டிக்கை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஹேட்ச்னு ஒரு மூடி மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுதுன்னா, அந்த அட்டிக்கை ஜென்ரலாக யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க, நிறைய ஒட்டடை இருக்கும். அந்த அட்டிக்கோட ஹேட்ச் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஹேட்ச் ஓப்பன் செய்யப்பட்டிருக்கு. அது பெட்ரூமோட வாசலில் அந்த ஹேட்ச் இருக்கு. பட் போலீஸுக்கு இனிஷியலாக என்ன சந்தேகம்னா, ஒருவேளை ஃபயர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அந்த அட்டிக்கில் இருக்க அந்த மூடி ஹேட்ச் தனியாக வந்துருச்சா அப்படின்னு சந்தேகம் வந்தால் கூட அந்த அட்டிக்லேருந்து கீழே விழுந்த தூசியும் அந்த இடத்தையும் பார்க்கும்போது ஃபயர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே யாரோ ஒருத்தர் அந்த பரனில் இருக்கிற ஹேட்ச் அந்த மூடியை வந்து எடுத்து விட்டுருக்காங்க. இதை எதுக்குப்பா எடுத்து விடணும் அப்படிங்கிறதுக்கு வந்து சயின்டிஃபிக்காக என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, இப்போ அட்டிக்கில் இருக்கிற அந்த மூடியை எடுத்துட்டா என்ன ஆகும், ஏர் ஃப்ளோ நல்லா இருக்குமா. ஜென்ரலாக ஒரு நெருப்போட ஃபயரோட பிஹேவியர் அனாலிசிஸ் எப்படி இருக்குன்னா, அதுக்கு ஹீட் வேணும், ஆக்சிஜன் வேணும், அதுக்கப்புறம் எரிபொருள் வேணும். இது 3 இருந்துச்சுன்னா சும்மா கொழுந்து விட்டு எரியும். பட் இதை பொறுத்த வரைக்கும் இங்கே யாரோ ஒரு நபர் எரிபொருளை ஊற்றி இந்த நெருப்பை ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். பட் அதுக்கு கொஞ்சம் ஆக்சிஜன் கிடைச்சிச்சு, அப்படி ஒரு வெண்டிலேஷன் கிடைச்சிச்சுன்னா அந்த நெருப்போட வீரியம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த நெருப்போட வீரியத்தை அதிகப்படுத்துறதுக்காண்டி தான் அட்டிக்கில் இருக்கிற அந்த ஹேட்சை எடுத்து விட்டு ஆக்சிஜனை உள்ள வர வச்சிருக்காங்க. ஏன்னா நெருப்போட ஒரு பேசிக்கான பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, கீழேருந்து மேல் நோக்கி தான் எரியும். அதுவும் மேலேருந்து ஆக்சிஜன் வந்துச்சுன்னா அதுக்கு ரொம்ப வேலை ஈஸியாயிரும், மேல் நோக்கி ஈஸியாக அது பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ இதையெல்லாம் தெரிஞ்ச ஒரு நபர் தான் அந்த அட்டிக்கில் இருக்க ஹேட்சை டெலிபரேட்டாக எடுத்து விட்டுருக்காருங்கிறது தெரியுது. அதுக்கப்புறம் இன்னொரு மிக முக்கியமான தடயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது இந்த ஸ்மோக் டிடெக்டர்னு வச்சிருப்பாங்க, எல்லார் வீட்லையும் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நெருப்பு வர ஆரம்பிச்சிச்சுன்னா அது கத்த ஆரம்பிக்கும். மேபி அதை பக்கத்து வீட்டுக்காரங்களை கேட்கலாம், இல்லை ஃபயர் இன்ஜின் வந்துடலாம். சீக்கிரமாக அந்த வீட்டில் நெருப்பு அணைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. பட் இந்த வீட்டில் ஸ்மோக் டிடெக்டர் இருக்கு. பட் அந்த டிடெக்டருக்கு உள்ளே இருக்கிற பேட்டரியை யாரோ கலட்டியிருக்காங்க. ஸோ இதை எல்லாத்தையும் பார்க்கும்போது என்ன தெரியுது, இங்கே ஸ்மோக் வரப்போது, அதுவும் அந்த அட்டிக்கிலுக்கு ஹேட்சை எடுத்தனால வீரியம் அதிகமாக இருக்க போது. ஸோ ஸ்மோக் டிடெக்டர் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் பேட்டரி எடுத்திருக்காங்க. ஒட்டுமொத்தத்தில் இந்த தடயங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது சந்தேகமே கிடையாது, இந்த வீட்டுக்கு டெலிபரேட்டாக ஒரு நபர் நெருப்பு வச்சிருக்காருன்னு இந்த ஃபயர் இன்வெஸ்டிகேட்டர் உறுதிப்படுத்துறாங்க. ஸோ போலீஸுக்கு இவ்வளவு சந்தேகம் இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள வேற ஏதாவது தடயம் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முயற்சி பண்ணும்போது அந்த வீட்டோட கிச்சன்ல ஒரு மிக முக்கியமான தடயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது அந்த கிச்சனோட டோர் திறந்திருக்கு, அந்த கிச்சன்ல ஒரு ஸ்கிரீன் இருக்கும், அந்த ஸ்கிரீன் வந்து கட் செய்யப்பட்டிருக்கு. அப்போ ஏற்கனவே இது டெலிபரேட்டா நெருப்பு வச்சிருக்காங்கன்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க. அப்போ இந்த நபர் எப்படி வீட்டுக்குள்ள வந்திருப்பாரு, மெயின் டோர் லாக் ஆயிருக்கு. அப்போ கிச்சன் டோரை திறந்துட்டு இந்த நெட் அந்த ஸ்கிரீனை கட் பண்ணிட்டு இந்த நபர் உள்ள வந்திருக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணா அதுக்கும் வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி போலீஸ் ஃபீல் பண்றாங்க. பிகாஸ் சில தடயங்கள் நம்மள மாதிரி பீப்புளுக்கு பார்க்கறதுக்கு நார்மலா இருக்கும். திடீர்னு பார்க்கும்போது பரவாயில்லையே, இந்த கதவு திறந்திருக்கு, ஸ்கிரீன் கட் ஆயிருக்கு, ஒருத்தன் இது வழியா வந்திருக்கலாம்னு நினைக்கலாம். பட் போலீஸ் அதிகாரிகள் ஒவ்வொரு தடயத்தையும் ரொம்ப ரொம்ப க்ளோஸா நோட் பண்ணுவாங்க, எல்லா விதமான ஆங்கிள்லையும் பார்ப்பாங்க. அப்போ அந்த ஸ்கிரீன் எப்படி கட் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அந்த ஸ்கிரீன் எப்படி கட் செய்யப்பட்டிருக்குன்னா, இப்படி ஸ்கொயரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாட்டம்ல ரைட் சைடு இங்க இருந்து அந்த ஸ்கிரீனை இப்படி டயகனல் ஷேப்ல வந்து கட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு நபர் டோரை திறந்து இப்படி கட் பண்ணானா அவனால கீழே ரைட் சைட் பாட்டம் டயகனல் இருந்து மேல் நோக்கி கட் பண்ண மாட்டான். 99% மேல இருந்தா கீழே ஸ்கிரீனை கட் பண்ணுவான். ஸோ இப்படி கீழே இருந்து மேல் நோக்கி கட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஸ்கிரீனை கட் பண்ணது வீட்டுக்கு வெளியில இருந்து இல்ல, வீட்டுக்கு உள்ள இருந்து ஒரு நபர் கட் பண்ணியிருக்காரு. ஸோ விண்டோவை திறந்து வச்சிருக்காங்க, ஸ்கிரீனை கட் பண்ணியிருக்காங்க, டெலிபரேட்டா நெருப்பு செட் செய்யப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த வீட்டுக்கு அக்சஸ் இருக்கிற ஒரு நபர் தான் நெருப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விண்டோலாம் ஸ்கிரீனை கட் பண்ணிட்டு போலீஸ் இதை பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் உள்ள ஒருத்தன் வந்து இதை பண்ணிட்டு போனான்னு நம்ப வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டேஜிங், அந்த கிரைம் சீனை ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நெருப்பு வச்சுட்டு அந்த நபர் மெயின் டோர் வழியா வெளியில போயிருக்காரு. ஸோ இதுதான் நடந்திருக்கும். ஸோ இப்போ இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா
டாமி உண்மையிலேயே நெருப்புல தான் இறந்து போயிருப்பாங்களா, இல்ல நெருப்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே டாமி கொலை செய்யப்பட்டிருக்கலாம், அவங்க கொலையில இருக்க தடயங்களை மறைக்கிறதுக்காக நெருப்பு வச்சிருக்கலாம். இது எல்லாமே நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் டாமியோட மரணத்துல இருக்கிற உண்மைத்தன்மை எப்ப தெரிய வரும்னா, அவங்க உடலை பிரேத பரிசோதனை பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். சரி, இப்ப டாமியோட பிரேத பரிசோதனை அறிக்கை வர்ற வரைக்கும் போலீஸ் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, ஜெனரலா எந்த கிரைம்லயும் எடுத்துப்போம், கொலை செய்யப்பட்ட விக்டிமோ இல்ல ஒரு கிரைமை வந்து ஒரு ஐ விட்னஸ் பார்த்துட்டேன்னு வந்து போலீஸ் கிட்ட சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மேல போலீஸுக்கு எப்பவுமே ஒரு சந்தேகம் இருக்கும். பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுக்கு நெருப்பு வருது அப்படின்னு கால் பண்ணி சொன்னது யாரு, பேட்ரிக் அப்படிங்கிற ஒரு போலீஸ் அதிகாரி. இப்போ அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்க எப்போ பார்த்தீங்க, இந்த வீட்டுக்குள்ள நெருப்பு வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்க ரோட்ல கேஷுவலா உங்க ஷிஃப்ட் முடிஞ்சு போயிட்டு இருக்கீங்க உங்க வீட்டை நோக்கி, நீங்க உண்மையை சொல்லுங்க, எப்படி இந்த வீட்டுக்குள்ள இவ்வளவு நெருப்பு வருதுன்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல தோணுச்சு அப்படின்னு கேட்கும்போது கொஞ்ச நேரம் அந்த பேட்ரிக் அமைதியா இருக்காரு. அடுத்து சிறிது நேரம் கழிச்சு, ஓகே சார், நான் உண்மையை சொல்லிடுறேன், எனக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கு. பட் நான் வந்து இந்த பெண் கூட எனக்கு அஃபையர் இருக்கு, டாமிங்கிற பெண்ணோட. ஸோ நான் என்ன பண்ணேன், காலையில் எப்போவுமே டியூட்டி முடிஞ்சு நைட் டியூட்டி பார்த்தேன்னா காலையில் வந்து இந்த மாதிரி இந்த டாமியை வந்து பார்த்துட்டு போவேன். அன்னைக்கு பார்க்கறதுக்காக அந்த பெண்ணோட வீட்டுக்கு, என்னோட அந்த அஃபையர் இருக்கிற பெண்ணோட வீட்டுக்கு வரும்போதான் அந்த வீட்டுக்குள்ளே நெருப்பு வந்துச்சு, நான் அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி முதல்ல சொன்ன ஸ்டோரியை பேட்ரிக் அப்படிங்கிற இந்த நபர் வந்து மாற்றி சொல்கிறாரு. சரி, நீங்கள் ஃபயர் நடந்தப்போ அந்த பொண்ணை பார்த்தீங்க, ஃபயர் நடக்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக எப்போ பார்த்தீங்கன்னு கேட்டால், எனக்கு நைட்டு 10 மணிக்கு டியூட்டி ஸ்டார்ட் ஆகும். ஸோ டியூட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து டாமியை பார்த்துட்டு போனேன். ஸோ ஃபுல் நைட் டியூட்டியில் இருந்தேன். காலையில் 6:30 மணிக்கு இங்கே வரும்போது தான் அந்த வீட்டுக்குள்ளே ஃபயர் வந்தது. ஸோ அதனால தான் உங்களுக்கு சொன்னேங்கிறாங்க. சரி, ஓகே சார், இது வந்து அஃபையர், உங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கிற ஒரு பொண்ணு, நீங்கள் வீட்டுக்குள்ளே வர்றீங்க, வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக கரும்புகையாக இருக்குது, நெருப்பு ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போது யாராவது ஒருத்தர்னா என்ன பண்ணுவாங்க, அந்த வீட்டுக்குள்ள தன்னோட காதலி இருக்கா, அவ சேஃபா இருக்காளா, அவளை காப்பாற்ற முயற்சி பண்ணுவாங்களா, நீங்க ஏன் சார் அதை பண்ணவே இல்லைன்னு கேட்டதுக்கு, ஐயோ சார், நான் உங்களுக்கு கால் பண்றதுக்கு முன்னாடி என்னோட காதலியை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ண, என்னால முடியலன்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பேட்ரிக் சொல்றாரு. சரி, என்ன மாதிரி காப்பாற்ற முயற்சி பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. ஓகே சார், இப்போ நான் வீட்டுக்குள்ளே வந்தேன், பார்த்தா லிவிங் ரூம்லலாம் கடுமையான நெருப்பும் புகை மூட்டமாக இருக்குது, பெட்ரூமை சுற்றி பயங்கர நெருப்பாக இருக்குது, அங்கங்கே நெருப்பில் பலவிதமான மரங்கள் கீழே விழுந்து கிடக்கு, என்னால் கேஷுவலாக நடந்து போக முடியல. அப்போ நான் என்ன பண்ணேன், எனக்கு தெரியும் டாமி பெட்ரூமில் தான் இருக்கானு, ஸோ அவளை காப்பாற்றுறதுக்காக கீழே அப்படி குழந்த மாதிரி நான் தவண்டு போனேன் சார். பெட்ரூம் வாசல் வரைக்கும் போயிட்டேன். பட் அங்கே வந்து ஃபயரோட வீரியம் அதிகமாக இருந்ததுனால என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, அதனால தான் திரும்பி வந்துட்டு உங்களுக்கு நான் கால் பண்ணேன், இதுதான் நடந்தது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இப்போ இவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. பட் அவர் சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத வந்து ஃபாரன்சிக் டெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். ஸோ தடயங்களுக்காக இந்த போலீஸ் ஆஃபீஸர் கடைசியில் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருந்தார்ல, அதாவது அந்த பெண்ணை காப்பாற்ற போகிறப்போ அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஒரு தடயமாக வாங்கி அதை ஃபாரன்சிக் லேபுக்கு வந்து டெஸ்ட்டுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ இவர் சொன்ன ஸ்டோரியை வந்து போலீஸ் ஆஃபீஸர் ஃபயர் இன்வெஸ்டிகேட்டர்கிட்ட கேட்குறாங்க. சார், அந்த மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட அஃபையரில் இருக்க ஒரு பொண்ணு தான் இந்த மாதிரி இறந்து போயிருக்கு, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அந்த பொண்ணை காப்பாற்ற முயற்சி பண்ணேங்கிறாரு, அவர் உண்மை சொல்கிறாரா பொய் சொல்கிறாரான்னு கேட்டதுக்கு ஃபயர் இன்வெஸ்டிகேட்டர் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் அந்த பெட்ரூமை சுற்றி எங்கே பார்த்தாலும் கேசோலின்கிற ஒரு எரிபொருளை ஊற்றி தான் நெருப்பு வச்சுருக்காங்க. இந்த நபர் என்ன சொல்கிறாரு, நான் தவண்டு பெட்ரூம் வரைக்கும் போனேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய், நாங்கள் பார்த்த வரைக்கும் இந்த நபர் யாராக இருந்தாலும் எங்களாலே போக முடியல, இந்த நபரால் அவ்வளோ தூரம் போயிருக்க வாய்ப்பில்லை, அதுவும் இந்த தவண்டு போறேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக பொய் அப்படிங்கிற மாதிரி ஃபயர் இன்வெஸ்டிகேட்டர் சொல்கிறாங்க. அதை ஃபாரன்சிக் டீம் எப்படி நிரூபிக்கிறாங்கன்னா, அந்த போலீஸ் ஆஃபீஸரோட யூனிஃபார்ம் வாங்கியிருக்காங்களே, அதில் வந்து ஹைட்ரோ கார்பன் மாதிரி ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் உண்மையிலேயே இந்த எரிபொருளோ இல்லை நெருப்பு சம்பந்தமான சில மாலிகுலோ இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அவரோட ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கும்போது ஹைட்ரோ கார்பன் ப்ரொஃபைல் எதுவுமே இல்லைங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது இன்னொரு வார்த்தையில சொன்னால் ஃப்ளேமபிள் மாலிக்யூல்னு சொல்லுவாங்க. அதாவது நெருப்பு எரியும் போது உருவாகிற அந்த மாலிக்யூல் அவரோட ட்ரெஸ்ஸில் ஒன்றுமே இல்லைங்கிறதுனால எப்போ நெருப்பு ஸ்டார்ட் ஆச்சோ அப்போ அந்த நபர் பக்கத்திலே இல்லை, இந்த நபர் பொய் சொல்றாரு அப்படிங்கிறத வந்து ஃபாரன்சிக் தடயத்தோட நிரூபிக்கிறாங்க. இப்போ போலீஸுக்கு புரிஞ்சு போச்சு, இந்த டாமியோட மரணம் இயற்கையாக நிகழ்ந்ததில்லை, இந்த காதலர் பேட்ரிக்குக்கும் அந்த பெண்ணோட மரணத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு தெரியுது. ஸோ இது வந்து ஒரு முக்கோண காதல் மாதிரி. இந்த பேட்ரிக்கு வந்து திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கு, அவங்க மனைவியோட பேரு டான். ஸோ இப்படி எடுத்துப்போம், ஒரு சினாரியோ எடுத்துப்போம். இப்போ பேட்ரிக் ஒரு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு, அவருக்கு இன்னொரு பெண்ணோட தொடர்பு ஏற்படுது, அது அவங்க மனைவிக்கு கடுமையான டிசப்பாயின்மெண்ட்டை ஏற்படுத்துது.
அப்போ அந்த மனைவி வந்து ஏன் இந்த டேமியை கொலை பண்ணியிருக்க கூடாது? அப்போ தன்னோட மனைவியை காப்பாற்றுறதுக்காக இவர் ஏன் அதை ஒரு ஃபயர் மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்டாக செட் பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும்போது, ஏற்கனவே பேட்ரிக்ங்கிற நபர் தான் நம்பர் 1 சஸ்பெக்டாக இருக்காரு. இப்போ இது ஒரு முக்கோண காதலுங்கிறதுனால அவங்க மனைவி டான் மேலேயும் சந்தேகம் வருது. இப்போ அந்த டானை வந்து விசாரணைக்காக கூட்டிட்டு வராங்க. நீ எப்படி விசாரிச்சாலும் அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்லேருந்து என்ன தெரியுதுன்னா, தன்னோட கணவருக்கு அஃபையர் இருந்ததே அந்த பெண்ணுக்கு இதுவரைக்கும் தெரியல. இந்த கொலை நடந்ததை பற்றி அந்த பெண்ணுக்கு சுத்தமாக ஒரு தடயமும் இல்லைங்கிறதுனால, ஸோ டானுக்கும், அதாவது இந்த பேட்ரிக்கோட மனைவிக்கும் இந்த கொலைக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்ணுறாங்க. பட் அப்படி இருந்தாலும் போலீஸோட சந்தேகத்தை மேலும் உறுதிப்படுத்திக்கிறதுக்காக இவங்க 2 பேத்துக்கும் உண்மை கண்டறியும் சோதனை டெஸ்ட் எடுக்கிறாங்க. அதில் அந்த பேட்ரிக்கோட மனைவி டான் அப்படிங்கிற பெண்மணி வந்து பாஸ் ஆயிடுறாங்க. பேட்ரிக் அப்படிங்கிற அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஃபெயில் ஆயிடுறாரு. ஜெனரலாக இந்த மாதிரி உண்மை கண்டறியும் சோதனையில் ஃபெயில் ஆயிட்டா அவங்க குற்றவாளி, இதை வச்சு ஒரு எவிடன்ஸாக எடுத்துட்டு போய் அவங்களுக்கு தண்டனை வாங்கி தர முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. பட் இந்த மாதிரி உண்மை கண்டறியும் சோதனை போலீஸுக்கு ஒரு டைரக்ஷனை கொடுக்கும். இவன் உண்மையிலே பொய் சொல்றான்டா, இவன்கிட்ட தப்பு இருக்கடா, கொஞ்சம் நல்லா விசாரிடா அப்படிங்கிற மாதிரி சில விதமான தடயங்களை போலீஸுக்கு கொடுக்கும். ஸோ இந்த பாலிகிராஃப் டெஸ்ட் என்ன சொல்லுதுன்னா, அவங்க மனைவிக்கு இதில் எந்த தொடர்பும் இல்லை, இந்த போலீஸ்காரர் பேட்ரிக் தான் ஏதோ இந்த பெண்ணை டேமியை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. உண்மையிலேயே டேமி இந்த ஃபயரில் இறந்து போனாங்களா, இல்லை இந்த நெருப்பு வர்றதுக்கு முன்னாடி அவங்க மரணம் அடைஞ்சிட்டாங்களா அப்படிங்கிறத பிரேத பரிசோதனை அறிக்கையில் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த டேமியோட பிரேத பரிசோதனை அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த டேமி கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அவங்க உடம்புல கிட்டத்தட்ட ஒரு 20 டைம் கத்தியால குத்துன காயம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ தட் மீன்ஸ் இந்த வீட்டுக்கு நெருப்பு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே டேமியோட மரணம் நிகழ்ந்திருக்கு. அதை எப்படி உறுதிப்படுத்துறாங்க அப்படின்னா, ஜெனரலாக யாராவது ஒருத்தவங்க நெருப்புல மாட்டி இறந்து போனாங்கன்னா அவங்களால சுவாசிக்க முடியாது. அப்போ நெருப்புல இருக்கிற கரும் புகையை சுவாசிக்கும் போது அவங்களோட லங்ஸ்ல சூட் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் போய் டெபாசிட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தவங்களோட அந்த லங்ஸில் இருக்க மெட்டீரியல் எடுத்து பார்க்கும்போது அதில் சூட் இருந்துச்சு அப்படின்னா அவங்க நெருப்பில் மூச்சு விட முடியாமல் இறந்து போயிருக்காங்கிறத உறுதிப்படுத்தலாம். பட் இந்த டேமியோட லங்ஸில் அந்த சூட்டுங்கிற கரும்புகை எதுவுமே இல்லைங்கிறதுனால நெருப்பு வர்றதுக்கு முன்னாடியே டேமி இறந்து போயிட்டாங்க. அவங்களோட மரணம் எப்படி நிகழ்ந்திருக்குன்னா, பல முறை அவங்கள கத்தியால குத்துனதுக்கு அப்புறம் தான் நிகழ்ந்திருக்கு. ஸோ கிளியராகவே தெரியுது இது ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை. அந்த கொலையை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி நெருப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டா அந்த நெருப்பு பலவிதமான தடயங்களை டெஸ்ட்ராய் பண்ணிரும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கொலைகாரன் நினைச்சிருக்கான். பட் நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. பட் ஃபாரன்சிக் சயின்ஸ் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது பாதி பேருக்கு தெரியாது. என்னதான் ஒரு வீடோ இல்லை ஒரு இடமோ கம்ப்ளீட்டாக நெருப்பில் டெஸ்ட்ராய் ஆனால் கூட ஆர்சன் இன்வெஸ்டிகேட்டர் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. நெருப்பு எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எதனால் ஸ்டார்ட் ஆச்சு, எவ்வளோ தூரம் எரிஞ்சது, அதில் சம்மந்தப்பட்ட நபர் நெருப்பால் எரிஞ்சாரா இல்லை கொலை செய்யப்பட்டாரா, உண்மையிலேயே இது டெலிபரேட்டாக செட் செய்யப்பட்டதா இல்லை எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ல ஆக்சிடென்ட் ஆச்சா, இந்த இடத்துல பெட்ரோலை ஊற்றுனாங்களா, இந்த இடத்துல டீசலை ஊற்றுனாங்களா, எப்படி தான் நடந்தது அப்படிங்கிறத ஃபாரன்சிக் சயின்ஸை வச்சு கிளியராகவே ஒரு பேட்டர்னை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அப்போ என்ன நிகழ்ந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சொல்கிறாங்கன்னா, டேமியை கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கிரைம் சீனோட ஸ்டேஜை செட் பண்ணுறதுக்காக அந்த விண்டோ கதவை திறந்து வச்சு கட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அட்டிக்கில் இருக்க ஹேட்சை எடுத்து ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃபயர் அலார்மில் இருக்கிற பேட்டரியெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பக்காவாக செட் பண்ணிட்டு அந்த பெட்ரூமில் கேசோலினை ஊற்றி நெருப்பு வச்சுட்டு இந்த எவிடன்ஸை டெஸ்ட்ராய் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து ஃபாரன்சிக் வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. இப்போ எல்லாத்துக்கும் இருக்கிற டவுட்டு, இதை யாருப்பா பண்ணா அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இந்த போலீஸ் அதிகாரி கொலை செய்யப்பட்ட பெண்ணோட கள்ளக்காதலர் அந்த பேட்ரிக் தான் பிக்சருக்குள்ள வராரு. பட் பேட்ரிக் என்ன சொல்றாரு, நான் நைட்டு ஃபுல்லாக ஆஃபீஸில் தான் வேலை பார்த்தேன், போலீஸ் ஸ்டேஷனில் வேலை பார்த்தேங்கிறாரு. சரி, எத்தனை மணிக்கு அவர் வந்து ஆஃபீஸ்லேருந்து கிளம்புனாரு? ஒரு 6:20-25க்கு கிளம்புறேங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ 6:40 மணிக்கு தான் இவர் அந்த வீட்டுக்குள்ளே போயிருக்காரு. நெருப்பை பார்த்து போலீஸுக்கு கால் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ போலீஸ் ஆஃபீஸர் இந்த டைம்லைன் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த நபர் எத்தனை மணிக்கு இந்த வீட்டுக்கு வந்தாரு, எப்போ கால் பண்ணாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முயற்சி பண்ணும்போது அந்த ஏரியாவில் இருக்க சிசிடிவி கேமரா ஏதாவது இருக்கான்னு பார்க்கும்போது இந்த கொலை செய்யப்பட்ட டேமியோட வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு ஏடிஎம் இருக்கு. அந்த ஏடிஎம் வாசல்ல ஒரு கேமரா இருக்கு. ஸோ இப்போ அந்த கேமரா ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்த்தா காலையில் இந்த போலீஸ் ஆஃபீஸர் எத்தனை மணிக்கு வந்தாரு, அவர் எத்தனை மணிக்கு வந்து 911 கால் பண்ணாரு அப்படிங்கிற தகவல் கிடைக்கும். அதை வச்சு மேபி ஏதாவது ஒரு தடயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும்னு அந்த ஏடிஎம்ல இருக்கிற கேமராவை போய் செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக காலையில் 6:34 மணிக்கு இந்த போலீஸ் அதிகாரியோட கார் வந்து அந்த ஏடிஎம்மை கிராஸ் பண்ணி போயிருக்கு.
அந்த ஏடிஎம்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5-6 செகண்டில் டேமியோட வீட்டுக்கு போயிருக்கலாம். சரி, இவர் அந்த ஏடிஎம்மை கிராஸ் பண்ணி போனதுல இருந்து 911க்கு எப்போ கால் பண்ணாருன்னு பார்த்தா 65 செகண்ட் கழிச்சு கால் பண்ணியிருக்காரு, எக்ஸாக்டாக ஒரு நிமிஷத்தில். அப்போ என்ன ஆகும்னா அந்த ஏடிஎம்லேருந்து அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 5-6 செகண்ட் ஆகுமா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு முழுசாக 1 நிமிடம் கிடச்சிருக்கு. ஸோ அந்த 1 நிமிடத்துக்குள்ளே அவர் போலீஸுக்கு கால் பண்ணியிருக்காரு. இந்த 1 நிமிடத்துக்குள்ள உண்மையிலே பேட்ரிக் தான் அந்த கிரைமை பண்ணியிருந்தா அவர் என்ன பண்ணியிருக்க முடியும்? மேக்சிமம் அந்த வீட்டுக்கு நெருப்பு வச்சிருக்கலாம், வச்ச உடனே 911க்கு கால் பண்ணி சொல்லியிருக்கலாம். பட் இந்த 1 நிமிஷத்துக்குள்ள அவர் எல்லாத்தையும் பண்ணியிருக்க முடியுமா? டேமியை கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த அட்டிக்கில் இருக்க ஹேட்சை எடுத்து விண்டோவில் இருக்க ஸ்க்ரீனை கிழிச்சு இவ்வளோ வேலையும் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அந்த 60 செகண்டில் அவர் நெருப்பு மட்டும்தான் வச்சிருக்க முடியும். பட் அப்படி இருந்தாலும் போலீஸ் என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா இந்த கொலை கண்டிப்பாக காலையில் நடந்தது கிடையாது. மேபி முந்தின நாள் நடந்திருக்கலாம், மறுநாள் காலையில் இவர் வேலை முடிஞ்சு வந்தவனை எல்லாத்தையும் ஏற்கனவே செட் பண்ணிட்டு போயிருக்கலாம். அப்படி கரெக்டாக நெருப்பை வச்சுட்டு உடனே 911க்கு கால் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக கொலை முந்தின நாள் தான் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. அப்போ என்ன சந்தேகம்னா நைட்டு இவர் 10 மணிக்கு தன்னோட காதலியை பார்த்தேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டாரு. பட் டேமியோட ஃபோன் ரெக்கார்டை பார்க்கும்போது நைட்டு 10 மணிக்கு அவங்க அம்மா கூட ஃபோன் பேசியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா 10 மணி வரைக்கும் அவங்க உயிரோடு இருந்திருக்காங்க. அப்போ இந்த நபர் வந்து வேலைக்கு போயிட்டாரு. அப்போ இவர் முழு நேரமும் ஆஃபீஸில் இருந்தாரா இல்லை அந்த கேப்பில் வந்து டேமியை கொலை பண்ணிட்டு போயிட்டாரா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இப்போ போலீஸ் அதிகாரிகள் ஆஃபீஸில் போய் செக் பண்ணுறாங்க. இவர் ஒரு 10:30க்கு வேலைக்கு வந்திருக்காருல, அதுக்கப்புறம் முழு இரவும் இவர் ஆஃபீஸில் இருந்தாரா, டியூட்டியில் இருந்தாரா, இல்லை எந்த டைம் ஆகுது இந்த டேமியோட வீட்டுக்கு வந்தாரா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது அங்கே போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு லாக் புக்னு வச்சிருப்பாங்க. அதில் கிட்டத்தட்ட இவர் 1 மணி நேரம் பெர்மிஷன் போட்டு போயிருக்காரு. எப்போ? நைட்டு 11 மணிக்கு அப்புறம். ஸோ இப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த இடைப்பட்ட 1 மணி நேரத்தில் எங்கே போயிருக்காருங்கிற மாதிரி செக் பண்ணுறாங்க. அப்போ நைட்டு கரெக்டாக 11 மணிக்கு இதே ஏடிஎம் மிஷினில் இருக்கிற அந்த கேமராவை செக் பண்ணி பார்க்கும்போது 11 மணிக்கு இவரோட கார் கிராஸ் பண்ணி டேமியோட வீடு எங்கே இருக்கோ அந்த டைரக்ஷனில் போனதுக்குரிய தடயம் கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக இவர் வேலைக்கு போயிருக்காரு, பெர்மிஷன் போட்டிருக்காரு, திரும்பவும் 11 மணிக்கு இங்கே வந்திருக்காரு டேமி வீட்டுக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. இதை வந்து மேலும் சில ஐ விட்னஸ் உறுதிப்படுத்துறாங்க. டேமியோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா, சார் நைட்டு 11:30 மணி இருக்கும், நான் தூக்கம் வரலன்னு கேஷுவலாக என்னோட வீட்டு ஜன்னலில் நின்று பார்க்கும்போது டேமியோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு போலீஸ் கார் நின்றுட்டு இருந்ததை பார்த்தேன். அப்படி சைரன் எரிஞ்சிட்டே இருந்தது. நான் அப்போ அதை பெருசாக எடுத்துக்கல, எதுவும் ப்ராப்ளம் இருக்காது, யாராவது வந்துட்டு போயிருப்பாங்கன்னு நினச்சேன். ஸோ இப்போ இந்த பெண்மணி சொன்ன ஸ்டேட்மெண்ட், அந்த பேங்க்கில் இருக்கிற சிசிடிவி கேமராவில் இருக்கிறது, இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நைட்டு 11 மணிக்கு இந்த பேட்ரிக் திரும்பவும் இந்த டேமி வீட்டுக்கு வந்திருக்காரு. மேபி அப்பதான் இந்த கொலை நடந்திருக்கு. கொலை நடந்து முடிச்சதுக்கப்புறம் நைட்டே பக்காவாக எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ காலையில் வந்தவனை ஃபயரை ஸ்டார்ட் பண்ணலான்னு. ஸோ இதுதான் நடந்திருக்கும் அப்படிங்கிறது போலீஸோட அனுமானம். ஸோ இப்போ போலீஸ் அதிகாரிகளுக்கு கிளியராகவே புரியுது இந்த நபர் தான் கொலை பண்ணியிருப்பாங்க. பட் இதில் இருக்க ஒரு சின்ன சேலஞ்சிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, ஓகே இந்த ஏடிஎம் கேமராவை அவர் கிராஸ் பண்ணி போயிருக்காரு, தட் இஸ் ஃபைன். பட் அது போனதுக்கப்புறம் அவர் டேமி வீட்டுக்குள்ளே தான் அவர் தான் இந்த நெருப்பை வந்து பர்பஸாக ஸ்டார்ட் பண்ணார் அப்படிங்கிறது வந்து நிரூபிக்கிறதுக்கு எந்த விதமான தடயமும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வந்து அந்த அட்டிக்கில் இருக்க ஹேட்சை ஓப்பன் பண்ணாரா, அதில் ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கா, இல்லை இந்த வீட்டுக்குள்ளே இவர் டெலிபரேட்டாக ஸ்டார்ட் பண்ணதுக்குரிய ஃபிங்கர் பிரிண்ட்டோ இல்லை டிஎன்ஏ ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்த்தா அந்த மாதிரி தடயங்கள் கிடைக்கல. அப்படியே டிஎன்ஏ தடயங்கள் இந்த வீட்டுக்குள்ளே கிடைச்சா கூட அதை வந்து இந்த பேட்ரிக்கோட டிஃபென்ஸ் டீம் கோர்ட்டில் உடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இவர் ஒரு அஃபையரில் ஒரு பொண்ணு கூட இருக்கார், அந்த பொண்ணோட அவர் அந்த வீட்டுக்கு 1000 டைம் போயிட்டு வந்திருப்பாரு. ஸோ இவரோட டிஎன்ஏவோ ஃபிங்கர் பிரிண்ட்டோ அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. அப்படி வந்து உடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது போலீஸோட அந்த இவரை லிங்க் பண்ணுறதுக்குரிய மிகப்பெரிய தடயமாக அவங்க எதை பார்க்குறாங்கன்னா, பேட்ரிக் அப்படிங்கிற இந்த நபரே கால் பண்ணி சொன்னது இந்த வீட்டுக்கு வந்து ஃபயர் வந்துருச்சு அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கலாம், நான் மேபி வெளியிலேருந்தே கால் பண்ணேன்னு சொல்லியிருக்கலாம், நான் தவண்டு போய் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேங்கிற மாதிரி நிறைய பொய் சொன்னதுனால கண்டிப்பாக இவருக்கு இதில் இன்வால்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதான் போலீஸ் ஒரு மிகப்பெரிய தடயமாக பார்க்குறாங்க. அதை எல்லாத்தையும் தாண்டி எதுக்காக இவர் டேமியை கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு விசாரணை பண்ணி பார்க்கும்போது இவங்க 2 பேத்துக்கும் இடைப்பட்ட அஃபையர் வந்து டேமியோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கு. பல வருடங்கள் அந்த அஃபையர் கண்டினியூ ஆகிட்டு இருந்திருக்கு. பட் இந்த நபருக்கு வந்து எப்போவுமே டேமியை சைடாகவே வச்சிருக்கிறதான் விருப்பமாக இருந்திருக்கு. ஒரு ஸ்டேஜில் டேமி வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டாங்க. நான் எவ்வளோ நாளுக்கு தான் உனக்கு சைடாகவே இருக்கிறது, நீ உன் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்து என்னை கல்யாணம் பண்ணுன்னு தொடர்ந்து பிரச்சனை கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து இவர் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிருக்கலாம். அது எல்லாத்தையும் தாண்டி டேமி வந்து என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா, ஒன்று உன் ஒய்ஃபை விட்டு வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லை என்ன விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த பேட்ரிக்கு என்ன தேவைப்படுதுன்னா,
குடும்பத்தையும் விட்டுட்டு வர முடியல, அதே டயத்தில் தன்னோட காதலியும் விட முடியல. அந்த ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணிட்டு இந்த பொண்ணை கல்யாணமும் பண்ண முடியல. சரி இவ போறான்னு விட முடியல, ஏன்னா டாமி கூட ஜாலியாக இருந்து பழகிட்டாரு. அதனால இவங்களுக்குள்ள அடிக்கடி ஆர்கியூமெண்ட் நடக்கும்போது மேபி சம்பந்தப்பட்ட அந்த இரவு இவர் 10 மணிக்கு அந்த பெண்ணை பார்க்க வந்திருக்கலாம். அப்போ ஒரு ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கலாம். பட் இவருக்கு டியூட்டிக்கு டைம் ஆச்சு. சரி நான் போயிட்டு வந்து உங்ககிட்ட பேசிக்கிறேங்கிற மாதிரி இவர் போயிருக்காரு. திரும்ப 1 hour கழிச்சு பெர்மிஷன் போட்டு வந்திருக்காரு. வந்தும் அந்த ஆர்கியூமெண்ட் கண்டினியூ ஆயிருக்கு. அப்போ கோபத்தில் கிச்சனில் இருக்கிற கத்தி எடுத்து இந்த பெண்ணை இவர் கொலை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவர் போலீஸ் அதிகாரிங்கிறதுனால இந்த எவிடன்ஸை எப்படி டிஸ்ட்ராய் பண்ணுறதுன்னு நல்லா தெரிஞ்சிருக்கு. பட் இவங்க உடலை வெளியில் ஒரு இடத்துக்கு போய் டிஸ்போஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், நிறைய பேர் பார்த்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி நெருப்பில் நம்ம இந்த மாதிரி செட் பண்ணிட்டா தடயம்லாம் அழிஞ்சு போயிருங்கிற மாதிரி அவர் நினச்சிட்டு இந்த வீட்டுக்குள்ளே ஒரு இன்ட்ரூடர் வந்ததாகவும் அந்த நபர் இந்த டாமியை கொலை பண்ணதாகவும் அந்த கிச்சனோட ஸ்க்ரீன்லாம் கிழிச்சு இந்த நெருப்பு பரவுறதுக்காக அட்டிக்கில் ஹேட்சை ஓப்பன் பண்ணி ஸோ பக்காவாக செட் பண்ணிவிட்டு எல்லாம் வச்சுட்டு போயிருக்காரு. காலையில் வந்து நெருப்பு வச்சுக்கலான்னு தான் டியூட்டி முடிஞ்சதுக்கப்புறம் வந்தவொடனே நெருப்பு வைக்கிறாரு. அப்போ அந்த நெருப்போட வீரியம் அதிகமாச்சு. இனிமேல் யாருமே டாமி கொலை செய்யப்பட்டாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாதுன்னு ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இவர் உடனே போலீஸுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் நடந்தது அப்படிங்கிற மாதிரி என்னதான் இந்த பேட்ரிக்கு அகைன்ஸ்டா சரியான ஃபிசிக்கல் தடயங்கள் இல்லாமல் இருந்தால் கூட அந்த சிசிடிவி கேமரா மோட்டிவ் அப்படிங்கிற மாதிரி இந்த பலவிதமான தடயங்களை வச்சு இந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸோட இந்த கேஸை வந்து கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இது எப்படி வேணாலும் போகலாம். அந்த டிஃபென்ஸ் டீம் திறமையாக இருந்தால் அதை உடைச்சிடலாம். பட் லக்கீலி என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நீண்ட விசாரணைக்கு அப்புறம் அமெரிக்க நீதிமன்றம் பேட்ரிக் தான் டாமியை கொலை பண்ணிட்டு நெருப்பை வச்சு தடயங்களை அழிக்க முயற்சி பண்ணாரு அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டு அமெரிக்க நீதிமன்றத்தில் 80 வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபைனலாக இந்த வழக்கு இதோட முடிவுக்கு வருது. ஸோ உண்மையிலே இது ஒரு சூப்பரான ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேஷனாக இருக்குது. பிகாஸ் இந்த மாதிரி கேஸ்லாம் பார்க்கும்போது நிறைய குற்றவாளிகள் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, அதாவது இறந்து போனவங்களோட உடலை நெருப்பு வச்சாலோ இல்லை முகத்தை சிதைச்சிட்டாலோ இல்லை இந்த மாதிரி உடல் அவங்க கொலை பண்ணது தெரியாமல் இருக்கிறதுக்காக வீட்டுக்கு நெருப்பு வச்சுட்டாலோ ஈஸியாக யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, இது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நினச்சி கேஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. பட் இப்போ இருக்கிற ஃபாரன்சிக் சயின்ஸ் வந்து வேற லெவலில் இருக்குது. என்னதான் நெருப்பு வச்சா கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஃபயரோட பிஹேவியரல் பேட்டர்னை வச்சு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கு என்ன விதமான மூலப்பொருள் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் அக்கு வேறா ஆணி வேறா கிளியராகவே கண்டுபிடிக்க முடியும். ஈவன் இவர் ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்திருக்காரு. அப்படி இருந்தும் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சு மேபி ஒரு ட்ரை பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் இருந்தாலும் இந்த ஃபயர் இன்வெஸ்டிகேட்டர் இந்த கேஸில் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த ஃபயரோட வீரியம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு ஃபயர் எல்லா இடத்துலையும் நார்மலாக இருக்கும், திடீர்னு ஒரு இடத்துல மட்டும் வீரியம் அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல இருக்கிற முக்கியமான பொருளை வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க, அதில் கெமிக்கல் இருக்கான. அந்த மாதிரி தான் அந்த கேஸில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, பெட்ரூமில் ஒரு இடத்துல மட்டும் ஃபயரோட வீரியம் அதிகமாக இருந்திருக்கு. ஒரு கார்பெட்டில் அந்த கார்பெட்டோட சாம்பிளை எடுத்து அனுப்புகிறாங்க. அங்கே நிறைய கெமிக்கல் காம்பனன்ட் இருக்குது. அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த இடத்துல தான் நெருப்பு ஸ்டார்ட் ஆயிருக்கு. எந்த விதமான எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்கியூட்டும் ஆகலை. வேணுக்குமே தான் அந்த அட்டிக் மூடியை ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. அப்படிங்கிறத பல விதமாக சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி ஃபாரன்சிக் தடயங்கள் நமக்கு எதை உணர்த்துது அப்படின்னா, நீங்கள் என்னதான் ஒரு கிரைம் சீனை டெலிபரேட்டாக செட் பண்ண ஸ்டேஜ் பண்ண முயற்சி பண்ணால் கூட அதை ஒரு திறமையான போலீஸ் அதிகாரியோ திறமையான இன்வெஸ்டிகேட்டரோ இல்லை திறமையான ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டோ ஒர்க் பண்ணாங்கன்னா எந்த விதமான ஸ்டேஜ் பண்ண கிரைம் சீனையும் கிராக் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வழக்கு நமக்கு உணர்த்துது. ஸோ ஆர்சன் இன்வெஸ்டிகேட்டர் சும்மா சூப்பராக ஒர்க் பண்ண இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், பாய்.